ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் அரிசி வத்தல் பார்க்கலாம். ஒரு 5 வகையான வத்தல் இன்றைக்கி மத்தியானம் நான் சமையல் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒன் பை ஒன்னாக வீடியோ போட போகிறேன்ட்டு. இல்லை, ஃபஸ்ட்டு வீடியோ இதே 2 மெத்தட் பண்ணலாம் அரிசி வத்தல். ஃபஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பு ஜவ்வரிசி இந்த மாதிரி நல்லா பொடியாக பண்ணிக்கலாம். ரொம்ப பவுடராக பண்ணணுன்னு இல்லை, ஒன்று கொஞ்சம் குறைன்னு இருந்தால் போதும். இதுக்கு 2 கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாம். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அந்த மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப இதாக தான் இருக்கும். ஸோ இப்போ 2 கப்பு அரிசிக்கு அரிசி மாவுக்கு 1 கப்பு ஜவ்வரிசி மாவு போட்டாச்சு. இதுக்கு 4 கப்பு தண்ணி விடுறேன் நான். எவ்வளோ வேணால் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம கிண்ட கிண்ட தண்ணி உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமும் திருப்பி தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஸோ இது 8 கப்பு 7 கப்புன்ற கணக்கே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 4 கப்பு ஊற்றி பாருங்கள். கொஞ்சம் செமி சாலிடாக இல்லாட்டி இன்னும் ஒரு 2 கப்பு நான் எக்ஸ்ட்ரா விட்டுருப்பேன். இதில் இங்கே பாருங்க, ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இன்னும் அடுத்து ஒரு 2 கப்பு விட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியாக, தோசை மாவு பார்த்த விட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சாலே போதும். நல்லா தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க. 2 கப்பு விட்டோடனே கொஞ்சம் நல்லா தண்ணியாக ஆயிடுச்சு. கட்டிக்கலாமல் நல்லா கரைச்சிக்கலாம். அந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ இப்போ கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6-7 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது ரொம்ப காரமாகவே இருக்கும். அப்புறம் அடுப்புலேயும் நான் ஒரு 4 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். ஸோ 4 6 இது வரைக்குமே ஒரு 10 கப்பு தண்ணி விட்டுருக்கேன் நான். அதில் அந்த அரைச்ச விழுதையும் போட்டு, பச்சை மிளகா விழுதை போட்டு 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், பெருங்காயமும் போட்டிருக்கேன். எல்லாம் சேர்ந்து கொதிக்கும் போதே போட்டுடணும். நல்லா கொதிக்கிறப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கரைச்சிட்றதுனால இது கட்டி பிடிக்காது, பயப்படாதீங்க. ஸோ ஃபுல்லாக அந்த மாதிரி கரைச்சி ஊற்றிட்டு கைவிடாமல் கிண்டணும். இல்லை, அடிக்கனமான பாத்திரம் குக்கர் தான் வச்சுக்கணும். மேக்ஸிமம் இது குக்கர் தான் பண்ணுவேன் நான். ஸோ கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், கீழே லைட்டாக பிடிக்குது பாருங்கள். சொல்ல கரைச்சிட்டே ஒரு 10 நிமிஷம் இப்படியே கைவிடாமல் சிம்பிளே வச்சு கிண்டுங்க. 10-15 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எல்லாம் வெந்து இப்படி நல்லா பொங்கி வரும். கிளாஸியாக லுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ வித்தியாசம் தெரியுது பாருங்களேன். ஸோ நல்லா அங்கங்கே இது வருது, பபிள்ஸ் வருது பாருங்கள். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடியெல்லாம் வச்சு பண்ணிடாதீங்க. பக்கத்துலேயே இருந்து கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். மூடி வச்சு அங்கங்கே போய்ட்டோன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிடும். ஸோ எவ்வளோ நேரம் நம்ம கிண்டுறோமோ அவ்வளோ நேரம் பக்கத்துலேயே இருந்து தான் கிண்டணும், கைவிடாமல் கிண்டணும். ஒரு 15 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா வெந்து கிளாஸியாக ஒரு லுக்கு வருது பாருங்கள். இதில் நல்லா வெந்துருச்சு. கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு பார்த்திங்கன்னா அது கையில் ஒட்டக்கூடாது. இந்த சமயத்தில் ஒரு லெமன் பிழிஞ்சிக்கலாம், 2 மூடி லெமன். இது ரொம்ப ஜூஸியாக இருக்கிறதுனால 2 மூடி பிழிஞ்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 4 மூடி கூட பிழிஞ்சிக்கிறேன். உள்ளே அந்த விதையெல்லாம் கண்டிப்பாக எடுத்துருங்க. ஏன்னா அந்த இதில் அந்த அச்சில் போட்டு பிழியும் போது கண்டிப்பாக அடைச்சிக்கும். ஸோ அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இன்னொரு தடவை நல்லா அடி சேர்ந்து கிண்டி விட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். பண்ணி வச்சு இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டவே கூடாது. ஸோ இப்போ வெந்துருச்சு. நல்லா ஃபுல்லாக 4 பக்கம் நல்லா கிண்டி இது நான் நைட்டே பண்ணிட்டேன். ஏன்னா காலையில் ரொம்ப லேட் ஆகிரும். இது செய்கிறதுக்கு கூட ஒரு 10-20 நிமிஷம் ஆகும். பட் காயறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதனால் நைட்டே நான் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்படியே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு கிடையாது, வெளியவே வச்சுருங்க. மறுநாள் காலையில் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. மேலே கொஞ்சம் அந்த ஆடை மாதிரி வந்திருக்கும், அதை அப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா நல்லா இங்கே பாருங்கள், எடுத்து கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பால் மாதிரி வரும். இந்தளவுக்கு நல்லா வெந்து நல்லா செட் ஆகி ஆறி நல்லா இருக்குது. வாங்க மாடிக்கு போகலாம். மாடியில் இந்த மாதிரி வேஸ்டியில் பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸிமம் வேஸ்டி தான் பண்ணுவேன், பிளாஸ்டிக் கவரில் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி உலக்கில் போட்டு இப்போ நீட்டமாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ பண்ணிக்கலாம். இதே மாவு வச்சு முறுக்காக அப்படி கூட பிழிஞ்சிக்கலாம். நான் அதை காட்டுறேன். இப்போ அப்புறம் பால் கவரில் போட்டு இப்படி கூட பண்ணிக்கலாம். இது உங்கள் இஷ்டம் தான். பக்கத்துலேயே முறுக்காக பிழிஞ்சிருக்கேன் பாருங்கள், அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இந்த ஒரு மாவு வச்சு 3 விதமாக நீங்கள் செஞ்சுக்கலாம்.
காஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். நல்லா பொரிஞ்சிருக்கு. எண்ணெயில் போட்டு பார்க்கும்போது நல்லா 2, 3 மடங்கு பெருசாக நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வரும். பசங்க குர்குரே, லேஸ்லாம் கேட்குற சமயத்தில் இதை மாதிரி பண்ணி கொடுத்து மேலே கொஞ்சமாக சாட் மசாலா, மிளகா பொடிலாம் தூவி கொடுத்தீங்கன்னா அப்புறம் அதை கேட்கவே மாட்டாங்க. இதுதான் வேணும்னுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் பண்ணிடலாம். செகண்ட் மெத்தட் நான் நாளைக்கு போடுறேன். அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.